ஃபைண்ட் த மோட் ஆஃப். ஓகேவா? மோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தன தடவ மேக்ஸிமம் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கோ, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்போ ஒவ்வொரு நம்பரா எழுதலாம். 2. ஸோ இங்க நம்பர் எழுதிக்கிறேன். மேக்ஸிமம் நம்பரா என்ன எப்படி ரிப்பீட் ஆறது அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் இங்க ஃப்ரீக்வன்சி எழுதிக்கிறேன். சரியா? இப்போ 2. 2 இருக்கு. ஸோ 2 எத்தன டைம்ஸ் இருக்கு பார்க்கலாம். 1, 2, 3. ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நம்பர்? 5 நம்பர் இருக்கு. 5 நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ இதுவும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. ஸோ 1 பார்த்தீங்கன்னா 1, 2. அப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்பர் 3 இருக்கு. ஸோ 3 எத்தன தடவ ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்க? 1, 2, 3. ஸோ 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் மினிமம். இந்த இந்த 3, இந்த 3, இந்த 3 சேம் மேக்ஸிமம் நம்பரா ரிப்பீட் ஆகுது. அப்போ வாட் ஆர் த மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு என்ன இருக்கோ, எந்த நம்பர் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகுதோ அத தான் நம்ப பார்க்கணும். ஸோ 2 மேக்ஸிமம் டைம்ஸ் அதாவது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. 5 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதுக்கப்புறம் 3யும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ மோட் இஸ் ஒரே ஒரு மோட் தான் வரணும் அப்படின்னு இல்ல. மோட் என்னது? 2, 5 அண்ட் 3 ஆர் மோட். ஃப்ரீக்வன்சி எழுதிடக்கூடாது. 3 தான் மோடுன்னு எழுதிடக்கூடாது. சரியா? 3க்கு நேரா எது அதிகமா இருக்கோ, அதுக்கு நேரா எந்த நம்பர் இருக்கோ அத தான் நம்ப எழுதணும். ஸோ மோடு என்ன பார்த்தீங்கன்னா, 3 மோடு இருக்கு. 3, 5 அண்ட் 2, 3 அண்ட் 5. ரைட். அதர்வைஸ் நம்ம அசெண்டிங் எழுதுனா 2, 3 அண்ட் 5. ஸோ நமக்கு 3 மோடு இருக்கு. கிளியரா? ஸோ மோட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரீக்வன்சில எழுதிடக்கூடாது. எவ்ளோ அதிகமா இருக்கோ, அதுக்கு லெஃப்ட்ல எந்த நம்பர் இருக்கோ அதுதான் மோட்.